இந்த நாளுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுங்களா? பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா? எஸ், அந்த இமானாச்சி டைலாக் தாங்க ஞாபகம் வருது. என் ஃபேஸை பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க, அவ்வளோ சந்தோஷம். எஸ், எஸ்சிடிசி நம்ம சேனலில் வால்வோ பஸ் வரப்போகுது. நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் புதுசாக லான்ச் பண்ண வால்வோவில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தரமான பயணம். கோயம்புத்தூருக்கு 4 வண்டி அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம டிப்போவுக்கு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ சென்னை வண்டி விட்டுட்டீங்கன்னு நினைக்காதீங்க, அப்கமிங் அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான தரமான வால்வோ பஸ் ட்ராவல் வரப்போகுதுங்க. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசிலலாம் ட்ரை பண்ணியிருப்போம். பட்ஜெட் வைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எஸ்சிடிசி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஸோ கம்பேரிசன்லாம் போடுறேன், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட் லுக்கு, எக்ஸ்டீரியர், இன்டீரியரு, க்ரூவிட்ட நிறையா பெர்மிஷன்லாம் கேட்டால் தாராளமாக எடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா? வாங்க. எஸ், எக்ஸ்டீரியர் இன்டீரியரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேபின் சீட் பைலட்டை பார்த்துடலாங்க. சே, எஸ்சிடிசியில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கேப் அப்படியே பைலட்டோட லுக் எப்படி இருக்குமோ அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? வணக்கம், விஜயகுமார். 2012 ஜாயின் பண்ணேன் எஸ்சிடிசியில். வால்வோ முதல் டைமாக வந்திருக்கு. ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து, நிர்வாகத்துலேருந்து அனுப்பிவிட்டு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து அந்த வண்டி கொடுக்குறாங்க. அதுலேயே நல்லா அங்கே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்தெந்த மெத்தடில் எப்படி எப்படி ஓட்டணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோயம்புத்தூர் ட்ரிப்புக்கு 4 வண்டி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டு சென்னைக்கு 2, கோயம்புத்தூர் பெங்களூர் 2, 4 வண்டி. இது கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகுது. டைம் வந்து 9:30. அதே மாதிரி கோயம்புத்தூர் சென்னை வந்து 8 மணிங்க. அங்கேயும் சென்னையிலேருந்து 8 மணிங்க. இது பெங்களூர்லேருந்து நைட் 8 மணிங்க. ஓகே, நான் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நம்ம மக்கள்லாம் பயங்கரமாக வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க, ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து. அண்ட் நம்மளும் செம ஹைப்பாக செமையாக இருக்கேன். பாப்பா ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஆனால் தரமாக அமையன் மட்டும் புரியுதுங்க. ஆக்சுவலி மக்களே எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோக்கா எடுத்துருக்கவே முடியாது. நீங்கள் வந்து வேறு எங்கேயோ எடுத்த ஷாட் தான் பார்த்துருப்பீங்க.
பிகாஸ் நம்ம காந்திபுரம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ லைட்னிங்கெல்லாம் இருக்காது. ஸோ பார்த்துருப்பீங்க. உனி நம்ம வண்டி ரெகுலராக கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 9:30 PM நைட்டு 9:30க்கு ஷார்ப்பாக எடுப்பாங்க. நம்ம டிக்கெட் சார்ஜஸ் எல்லாத்தையுமே ஒரு சூப்பராக டீட்டெயிலான விளாக் பார்க்கலாங்க. எஸ் மக்களே, இதுதான் நம்மளோட எஸ்சிடிசியோட டைமிங்க. பெங்களூருக்கு வந்து வியா ஹொசூர் தாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ 9:30 சர்வீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. இங்கே ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குங்க, வேணா பண்ணிக்கலாம். சவுத்துக்கு தாங்க எப்போயுமே டிமாண்டுங்க. சிங்கநல்லூர் ஆகட்டும் காந்திபுரம் எப்போயுமே டிமாண்டு. ராமேஸ்வரத்துக்கு இவ்வளோ கூட்டம், திருச்செந்தூர், நாகர்கோவில் எல்லா சர்வீஸும் இருக்குங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா, பயங்கரம். வேறு மாதிரி நாகர்கோவில். நம்ம ஊட்டி வண்டிங்க, பாண்டிச்சேரி, ஊட்டி பாண்டி. ஆக்சுவலி நம்ம வால்வோ 9600 பற்றி கம்ஃபர்ட் வைஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அவ்வளோ கம்ஃபர்ட்டான ஜேர்னியாக தான் இருக்க போகுது. பிகாஸ் நம்ம வால்வோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதுவும் நம்ம கேஎஸ்ஆர்டிசி திருவண்ணாமலை கொல்லூரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னாங்க, அந்த லாங்கஸ்ட் கேஎஸ்ஆர்டிசி. அதுவும் சேம் மாடல், பட் வந்து டிஃப்ரெண்ட்டு வேறு இருக்குங்க. நான் போக சொல்கிறேன். இதில் வந்து அண்ட் முக்கியமான விஷயம், நான் ஆக்சுவலி புக் பண்ணும்போது 2 பேர்த்துக்கு புக் பண்ணேன். புக்கிங் பண்ணும்போது பார்ஷியல் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போக நான் சொல்லலாங்க. ஆக்சுவலி 2 பேர்த்துக்கு புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் வந்து வர மாதிரி ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்க வர முடியல. ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாலாம் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கேன்சல் பண்ண முடியுது. அது வந்து எப்படி பண்ணலாம், எப்படி ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே தெளிவாக சொல்லாங்க. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:20 ஆச்சு. வண்டி ஒன்றும் ஃபுல்லால் வண்டி சேலம் போய் தான் போவாங்க. சேலம், ஹொசூர், அப்படியே பெங்களூர் தான். காலைல 6 o'clock கொடுத்துருக்காங்க ஷெடியூலு. ஸோ ஷார்ப்பாக போகிறாங்களா இல்லை எப்படி இருக்குது, ரெஸ்டாரண்ட் எப்படி நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கணும். ஒன்றும் டின்னர் நான் சாப்பிடல, நிப்பாட்டுறாங்களா இல்லை கண்டிப்பாக சேலத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க, எங்கே நிப்பாட்டுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. ரொம்ப வளவான்னு பேசிகிட்டு இருக்கேன். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? என்னோட போட்டோ கீழ் போட்டு விட்டுறாத. எஸ், நம்ம காந்திபுரத்துலேருந்து கரெக்டாக 9:55க்கு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம வண்டிக்கு ஷெடியூல் கரெக்டாக 9:30. இந்த 25 minutes எதுக்காக டிலேனா, இன்றைக்கி வந்து சீட் அவ்வளோக்கா பெங்களூருக்கு எதுவும் ஏறலைங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி எல்லா பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு அப்புறம் தாங்க போனாங்க. சீட் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த 25 minutes ஆகிடுச்சுங்க. ஸோ பட் டைமிங் பயங்கரமாக கீப்பப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே லக்ஷ்மி மில்ஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம வண்டிக்கு தெரிஞ்சதாங்க, ஆட்டோமேட்டிக்கு, கிளச் இருக்காது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க. க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது ஓரளவுக்கு. அண்ட் மக்களே, நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே டிராஃபிக்கை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வண்டி காந்திபுரத்துக்கு அடுத்தபடி
நம்ம பஸ்ஸுக்கு காந்திபுரத்துக்கு அப்புறம் போர்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி மில்ஸு, ஹோப்ஸு, சிஎம்சி, கேஎம்சிஹெச்சு, இப்படி பவானி பைபாஸ் வரைக்குமே போர்டிங் இருக்குங்க. எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம பெங்களூர் போவோம். நம்ம வண்டி பெங்களூருக்கு வந்து 377 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. கோயம்புத்தூர் டு பெங்களூர் 377 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. சாந்தி நகர் வரைக்கும் தான் போவாங்கங்க. ஸோ அப்படியே போகலாம். நடுவில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரேக் ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க. ஸோ எங்கே நிப்பாட்டுவாங்க எல்லாத்தையும் பார்க்கலாங்க. எஸ், நைட் ஷாட் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு அருமையான அதிபயங்கரமான கேபின் ரைடு தாங்க ஃபுல்லாக. நம்ம வால்வோல அந்த சஸ்பென்ஷன் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ குழியில் இறங்கினாலும் அந்த கம்ஃபர்ட் வந்து போகவே போகாதுங்க. ஒரு குலுங்கல் கூட இருக்காதுங்க. ஒரு ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம பெங்களூர் சிட்டியில் இங்கே வந்து ஒரு காஃபியோ வச்சுருப்பாங்க, அவ்வளோ குலுங்கலில் போவாங்க. அந்த காஃபி ஒரு கூட ஷேக் ஆகாது. ஸோ அதுக்காக தாங்க இந்த வால்வோ. ஷேக்கே இல்லாத கம்ஃபர்ட்டான ஜேர்னிங்க. எஸ் மக்களே, கனியூர் டோல்கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, அதாவது ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க பேசஞ்சர்ஸு. ஸோ அதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல் சொல்லிகிட்டே போகலாங்க. நமக்கு டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஹைப்பில் ட்ராவல் பண்ணுவோம். எஸ்சிடிசி வால்வோ சொல்லவா வேணும். அதாங்க ஃபேஸில் அவ்வளோ க்ளோ, அவ்வளோ சந்தோஷங்க. இல்லையா நான் ஒரு ரேக் வச்சிருக்கா, நீ உங்க ரேக் வச்சிருக்கீங்களா? ஸோ ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் சேலம் கரெக்டாக 12:50 வந்திருக்கோங்க. ஷார்ப் 12:50 நம்ம சேலம் வந்தாச்சுங்க. இங்கே சேலமில் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு செகண்ட் ரன். இன்றைக்கி நான் வீடியோ சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கேன், பட்டு சுற்றி வச்சுட்டாங்க. ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு புது பஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்கனால தான் கொஞ்சம் தெரியுது. அதை எடுக்க விடாமல் இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை கேட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிலாம் நிறையா போகுது.
பட் நம்ம ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டாச்சு, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம போனாங்க. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸு வந்தானே உள்ளே சுற்றி பார்க்குறாங்க, இருக்கிறாங்க போகிறானே நம்ம பஸ்ஸை தாங்க பார்க்குறாங்க. இந்த சைடு ஆகட்டும், இந்த சைடு ஃபுல் க்ரௌடு. நம்ம பஸ் தான் எனக்கு ஹீரோவே. ஒரு 3 பொண்ணு தான் போயிட்டாங்களா? பெங்களூர். நீங்கள் எந்த டைம் சேலம் வந்தாலும் இப்படி தாங்க இருக்கும். 24 hours அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் டெர்மினேஷனே சொல்லாங்க சேலத்தை. சாரி. இங்கே பார்த்தீங்களா ஃபேமஸ் செயிலர் மேனுங்க, சென்னை சேலம். இந்த வண்டிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கீங்க, எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்படியே பெங்களூர் போகிறக்காக கிளம்புவோங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 15 மீட்டர் நினைக்கிறாங்க, அதனால் பார்த்து தான் டேர்ன் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம கண்டக்டர் நான் கொஞ்சம் கைட் பண்ணிட்டுருக்காரு. பா வாங்கண்ணா. எஸ் அப்படியே போயிடலாங்க, வாங்க. எஸ் கரெக்டாக 1:05 நம்ம சேலம்லேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. இனி நமக்கு மேஜராக ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பைபாஸ் தாங்க. தருமபுரி பைபாஸ், கிருஷ்ணகிரி பைபாஸு, ஹொசூர், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் தாங்க. நமக்கு எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ட்ராப் பாயிண்ட் வந்துடுங்க. எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து மண்டிவாலா போகிறாங்களான்னு தெரியல. மண்டிவாலா போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டு சாந்தி நகருங்க.
ஆக்சுவலி ஒரு பிரேக் போடுவாங்க, இதுக்கப்புறம் தான் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க எங்கே போடுறாங்கன்னு. ஐ திங்க் ஸோ ஓமலூர் தாண்டி போடுவாங்க போல் இருக்குங்க. ஆக்சுவலி வண்டி 80 போகுதுங்க, ஆனால் அந்த ஃபீலே தெரியலைங்க. ஸ்மூத்தாக அவ்வளோ சூப்பராக போகுதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, பேச்சுக்கு சொல்ல. உண்மையாலுமே ஜஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூரோ, கோயம்புத்தூர்லேருந்து சென்னையோ, யூ வில் ஃபீல் சேம் வைப் வாட் ஐ ஃபீல். பேரிகேட் இருக்கிறது கூட தெரியாமல் ஓட்டியிருக்காங்க பாருங்கள். பேரிகேட் கீழே விழுந்துருக்கு. எப்பயுமே இந்த நைட் டைம் சேலம் டு பெங்களூர் கவர் பண்ணும்போது இந்த தொப்பூர் காட்ஸில் போகும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஏகப்பட்ட லாரியெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பார்ப்போம். நீ நெக்ஸ்ட்டு தொப்பூர் தாங்க. அது தொப்பூர் தாண்டி நமக்கு ஒரு பிரேக் நிற்கும். எங்கே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்மளே பண்ணலாம். நம்ம ஒரு டைம் பண்ணி பழகணும். ஏன்னா உள்ளதை சொல்லி கொடுத்தாங்க இல்லை மெயின். அதான் நீ கேள்வி கேட்டேன், ரீசன்ஸ் எப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா. எனக்கு எந்த செயலும் கேட்கல சார் அவங்க லாஸ்ட் வரையும். கரெக்டாக நம்ம பெங்களூருக்கு 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி முன்னாடி ஒரு எஸ்சிடிசி போகுதுங்க, செம்மையாக இருக்குது. பின்னாடி பேக் ஸ்டிக்கரே எஸ்சிடிசின்னு ஒரு டிசைனில் போட்டிருக்காங்க. வியா திண்டுக்கல், சேலம், ஹொசூர் போட்டிருக்கு. திண்டுக்கலுக்கு அப்புறம் இங்கே மதுரை போவாங்கன்னு நினைக்கிறேங்க. மதுரை பெங்களூர் சர்வீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஒசூர் 4:10 வந்திருக்கோங்க. எஸ் மக்களே, பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அட்டிபெல்லாம் தாண்டியாச்சுங்க. டிராஃபிக் பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 4:30 ஆச்சு. ஆனால் இந்நேரத்துக்கே இவ்வளோ டிராஃபிக்குங்க. பா ஷார்ப் 5:36க்கு எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாச்சுங்க. ஷார்ப் 5:45க்கு நம்ம செல் போர்டு வந்தாச்சுங்க. அண்ட் மக்களே, கேரளா ஆர்டிசி ஆகட்டும், கர்நாடகா ஆர்டிசி ஆகட்டும், ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எஸ்சிடிசி எவ்வளவோ பரவாயில்லைங்க. கேஎஸ்ஆர்டிசி, அதாவது கர்நாடகா ஆர்டிசி பார்த்திங்கன்னா ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஊட்டி பாலக்காடு பெங்களூர். அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு பெங்களூருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேஎஸ்ஆர்டிசி, கேரளா ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு 1800 சம்திங் வருது. சேம் வால்வோ 9600 மல்டி ஆக்சல். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எஸ்சிடிசி எவ்வளவோ பரவாயில்லைங்க. 760 ரூபாவில் தாராளமாக வந்துடலாங்க. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணிட்டேங்க. 726 ரூபா காட்டுச்சு. அது கூட டேக்ஸோடு சேர்த்து 815 ரூபா வந்துச்சுங்க. எஸ், மண்டி வேலை வந்தாச்சுங்க. செல்லில் அடித்து பார்க்க சொல்லுங்க. இதுதானே. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த பார்ஷியல் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குன்ட்டு. எஸ், நாங்கள் ஆக்சுவலி 2 பேர்த்துக்கு புக் பண்ணோங்க. அதில் வந்து நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒருத்தவங்களுக்கு 815 வந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் 1600 சம்திங் வந்துச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்கு கேன்சல் பண்ணோன்னே ரீஃபண்டு பார்த்திங்கன்னா 534 ரூபா ரீஃபண்ட் 7 டேஸ்க்குள்ளே வரும்னு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் புக் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களால வர முடியலன்னா அந்த டிக்கெட் அப்படியே வர்றதுக்கு பொதுவாக பார்ஷியல் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலயமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓவர்லாப் போட்டிருப்பேன், பாருங்கள். ஷார்ப் 6:10க்கு நம்ம சாந்தி நகர் வந்தாச்சுங்க.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகேண்ணா, மீண்டும் பயணத்துக்கு வாங்க. கண்டிப்பாண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி. அவர் சேவை அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், ஏர்லி மார்னிங் ஷார்ப்பாக 6:10க்கு நம்ம சாந்தி நகர் வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம் நம்ம எஸ்சிடிசி வால்வோ 9600ல் அதிபயங்கரமாக முடிஞ்சிருச்சுங்க. கோயம்புத்தூரில் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு பக்கம் எடுத்துருந்தோம். இங்கே ஷார்ப்பாக ஒரு 6 மணிக்கு வந்தாச்சுங்க. சூப்பரான ஜர்னி. அந்த 1 மணி நேரம் ஒசூர் தாண்டி டிராஃபிக் இல்லைன்னா வச்சுக்கோங்க, இன்னும் சீக்கிரம் வந்துருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துருப்பீங்க, 815 ரூபா வந்துச்சுங்க. நான் ரிசர்வேஷன் பண்ணது ஆக்சுவலி டேரெக்டாகவே வந்து எடுத்துருக்கலாம், பட் நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். ஒரு அருமையான பயணம். எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேனான்னு தெரில. அண்ட் மக்களே, நம்ம வண்டி இங்கே கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 9:30, கோயம்புத்தூர்லேயும் 9:30க்கு தான் ஷார்ப்பாக கிளம்புவாங்க. இங்கே வந்து ஷெடியூல் பார்த்திங்கன்னா 6 o'clock, 6:30 ஷெடியூலு. நம்ம வண்டி 6:10க்கெலாம் வந்துச்சுங்க. அந்த டிலே இல்லைன்னா 1 hour முன்னாடியே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூர் டிப்போக்கு 4 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பெங்களூர் 2 சர்வீஸ், கோயம்புத்தூர் இங்கே பாருங்க, வாவ் வேறு லெவலில். இது சென்னை வண்டின்னு நினைக்கிறேங்க. நம்ம கோயம்புத்தூர் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட்டு சென்னை வண்டிங்க. வாவ் வாவ். சிபிஎன் டிப்போன்னு நினைக்கிறேன், சிஎன்பி டிப்போ தான் நினைக்கிறேங்க. எஸ், சிஎன்சி. எஸ், பல நாள் கனவு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசியில் ட்ரை பண்ணியிருப்போம், என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்போம், பட்டு நம்ம எஸ்சிடிசியில் பண்ணுறது ஒரு ப்ரைடு தாங்க. அதனாலே ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி பண்ணியாச்சு. அடுத்தபடி கோயம்புத்தூர் வண்டி வருங்க, அதையும் விட்டு தர மாட்டேன். பிகாஸ் 2 சர்வீஸுமே எங்களோடதுங்க. ஸோ அதை நான் கவர் பண்ணாமல் வேறு யார் கவர் பண்ணுவா? இதுக்கு அடுத்தபடி நீங்கள் கோயம்புத்தூர் வீடியோவை பார்ப்பீங்க. அது வந்து சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் கவர் பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனதர் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.